எப்பயும் போல் செய்கிற சிக்கன் கறி மாதிரி இல்லாமல் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் ஹெல்தியான ஒரு சிக்கன் கறி, பாலக் சிக்கன். இட்ஸ் ஸோ டேஸ்டி அண்ட் இதில் பாலக் சேர்த்துருக்கோங்கிறதே கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் இது பராட்டா அண்ட் ஹாட் ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1 kg அளவுக்கு ஸ்கின்லெஸ் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். 1 kg சிக்கனுக்கு 1 கட் அளவுக்கு பாலக்கீரை எடுத்திருக்கேன். இதை பசலைக்கீரைன்னு சொல்லுவோம். இதோட தண்டு பகுதிகளை கட் பண்ணிவிட்டு இந்த இலைகளை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாலக்கீரையை நம்ம பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தை தாராளமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பும் சர்க்கரையும் சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பாலக்கீரையை இப்போ நம்ம தண்ணியில் சேர்த்துடலாம். பாலக்கீரையை தண்ணியில் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 7 to 8 seconds மட்டும் இதில் குக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் பியூரியாக அரைச்சிருங்க. பாலக் சிக்கன் கறியோட டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறது நல்லெண்ணெய் மட்டும்தான். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது அஞ்சலி கோல்டு ப்ரெஸ் நல்லெண்ணெய். நோ கெமிக்கல்ஸ், நோ ரிஃபைன். இட்ஸ் ஸோ பியூர் அண்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனால இதோட நேச்சுரல் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆரோமாவும் ரீட்டைன் ஆகும். ஸோ டெய்லி குக்கிங்க்கு சேஃபான சாய்ஸ். பாலக் சிக்கன் செய்கிறதுக்கு கடாயில் தாராளமாக அஞ்சலி நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகவுமே 2 பிரியாணி இலை, 2 பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ சேர்த்து பொரிஞ்சு வரவுமே 2 பெரிய வெங்காயம் ஸ்லைசஸை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் ஸ்லைசஸை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அந்த ரெசிபிக்கு தேவையான அளவு கல்லுப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதோட சேர்த்துடலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு சிக்கனை நல்லா ஒரு 2 to 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு சிக்கனோட நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த பாலக் பியூரியை இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. சிக்கன் குக் ஆகிறப்பே நல்ல தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியே போதுமானது தான். ஒரு 10 to 15 நிமிஷம் மட்டும் குக் பண்ணால் போதும். ஸ்லோவாக குக் ஆகும்போது அஞ்சலி நல்லெண்ணெயில் இந்த பாலக் சிக்கன் கறி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும். அதில் வர அந்த அரோமாவும் ஃப்ளேவரும் இந்த ரெசிபிக்கு செம ரிச்னஸ் கொடுக்கும். அவ்வளோதான், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுமே நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்தியான பாலக் சிக்கன் கறி ரெடி. இது பரோட்டா, சப்பாத்தி, ஈவன் ரைஸுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ஹெல்த்தும் ரெண்டையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னா அஞ்சலி நல்லெண்ணெய் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். அஞ்சலி நல்லெண்ணெய் ஃப்ளிப்கார்ட், அமேசான் அண்ட் அஞ்சலி ஷாப்பிங் மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் அவைலபிளாக இருக்குது.